வெல்கம் பேக் டு சங்கமித்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 8வது லெசன் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜிகேல வர ஒரு இம்பார்ட்டண்டான லெசன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜிகேல வந்து ரொம்ப டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து தமிழ் மாதிரியே ஜிகேயே நம்ம படித்தாகணும். ஜிகே வந்து நம்ம படிக்க முடியாது, ஏன்னா அது வந்து பெரிய கடல், படிக்க நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது ஸ்கூல் புக்கில் உள்ளதை மட்டுமாவது நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8th உள்ள என்னென்ன லெசன் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு வீடியோ தான் இது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த டாபிக் போடுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படின்னா, ஒவ்வொரு காலத்துலேயும் இந்திய பெண்கள் வந்து எந்தெந்த நிலையில் இருந்திருக்காங்க. முற்காலத்தில் வந்து அரசர்கள் காலத்துலாம் நல்லா மதிக்கப்பட்டாங்க. இடைக்காலத்தில் வந்து அவங்கள வந்து ஆண்களுக்கு கீழே வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு அவங்க முன்னேறி வராங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன். முந்தைய வேத காலத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டனர். ஆனால் கங்கை சமவெளி குடியேற்றத்திற்கு பின் சமூகத்தில் அவர்களின் நிலை மோசமடைய தொடங்கியது. அவர்கள் அடக்கப்பட்டு 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டனர். புதிய சமூக நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் சமூகத்திற்குள் நுழைந்து பெண்களின் சுதந்திரத்திற்கு சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதித்தன. அதுதான் சொல்லியிருக்காங்க. முந்தைய காலத்தில் வந்து பெண்கள் நல்லா மதித்தாங்க. இப்போ வந்து கங்கை சமவெளி குடியேற்றத்திற்கு பின் வந்து அவர்களின் நிலை வந்து மோசமடைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து கூற்று காரணத்தில் கூட கேட்கலாம். முந்தைய காலத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டன, கூற்று சரியா தவறா? ஆனால் கங்கை சமவெளி குடியேற்றத்திற்கு பின் அவர்கள் வந்து சமூகத்தில் அவர்கள் நிலை வந்து மோசமடைய தொடங்கியது, கூற்று சரியா தவறா அப்படின்னு நம்ம கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ராஜாராம் மோகன் ராய், சுவாமி தயானந்த சரஸ்வதி, கேசவ் சந்திர சென், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், பண்டித ரமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் பூலே, பெரியார், ஈவேரா, டாக்டர் தர்மாம்பாள் போன்ற பல முக்கிய சமூக சீர்திருத்தவாதிகள் பெண்களின் மேம்பாட்டிற்கு போராடினர். அதாவது ஆங்கில ஆட்சியின் போது வந்து இந்த மாதிரி ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதியெல்லாம் ஒவ்வொரு இயக்கத்தை ஆரம்பித்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு போராடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியினால் 1829ஆம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய் முயற்சியினால் வந்து எந்த ஆண்டு வந்து 1829 வந்து சதி ஒழிப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்டது. ஆனால் அதுக்கு இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஆங்கிலேய ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு தான் அந்த சட்டத்தை வந்து இயற்றியிருப்பார். அதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். படிக்கும் போதே தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்து, வித்யாசாகரின் அயராத முயற்சினால் விதவை பெண்களின் நிலையை முன்னேற்றம் ஏற்பட்டது. 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வருவதற்கு வழிவகுத்தது. அதாவது விதவைகள் மறுமண சட்டம் எப்பன்னு கேட்பாங்க. 1856. 1829 வந்து சதி ஒழிப்பு சட்டம். 1856 வந்து விதவைகள் மறுமண சட்டம். யாருனால கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வித்யாசாகர். அடுத்து, இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் வந்து பெண்களுக்கான பள்ளிகளை நாட்டின் பல பகுதிகளும் தொடங்கினர். அதுவே பெண்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை கொண்டு வந்தன. இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் வந்து பெண்களுக்கான பள்ளியை வந்து பல இடத்துல வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பேஜில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்ற காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். யார் இயற்றியவர்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து, விதவைகள் மறுமண சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1856. யாருடைய முயற்சினால் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாசாகர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கேட்கலாம். முந்தைய வேத காலத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டன. ஆனால் கங்கை சமவெளி குடியேற்றத்திற்கு பின்னர் சமூகத்தில் அவர்களின் நிலை மோசமடைய தொடங்கியது. இதை ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, யார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் சமூக மேம்பாட்டிற்காக பாடுபட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க ஆரம்பித்த இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களை மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குல்ல, அதை வந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, சும்மா இதெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்தனர்.
சுதந்திரம் பெறும் வரை பெண்களின் நிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் பெண்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்துள்ளனர். பெண்கள் தற்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளிலும் தங்கள் பங்களிப்பை உறுதிப்படுத்துகின்றனர். அதனால இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் பெண்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த பேரால சொல்லியிருக்காங்க. அடுத்து பெண்களின் நிலை பண்டைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். பண்டைய இந்தியாவின் சிந்துவெளி நாகரிகத்தில் தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அச்சான்றுகளிலிருந்து அந்த காலகட்டத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டிருந்தனர் என தெளிவாக தெரிகிறது. ரிக் வேத காலத்தில் மனைவியின் நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது. குறிப்பாக மத சடங்குகளில் பெண்கள் பங்கெடுத்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பண்டைய இந்தியாவில் வந்து சிந்து சமவெளி நகரத்தில் வந்து தாய் கடவுளை வணங்குறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக் வேத காலத்தில் வந்து மனைவியை வந்து போற்றுதலுக்குற நிலையில் வந்து வச்சுருந்துருக்காங்க அப்போ உள்ளவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பின் வேத காலத்தில் வந்து பெண்களின் நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. சமய வேள்வி செயல்பாடுகளை தவிர்த்து அவர்களின் சமூகம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டது. பின் வேத காலத்தின் போது சதி என்னும் பழக்கம் பிரபலமானது. எந்த வேத காலத்தில் சதி அப்படிங்கிற பழக்கம் பிரபலமானதுன்னு பார்த்தீங்கன்னா பின் வேத காலத்தில் வந்து சதி அப்படிங்கிற பழக்கம் வந்து பிரபலமாயிருக்கு. அடுத்து விதவைகள் தாங்களாகவே அல்லது கட்டாயத்தின் பேரிலோ கணவரின் சிதையோடு சேர்ந்து எரிக்கப்பட்டனர். தந்தை வழிமுறை கடுமையானதாக மாறியது. பெண்கள் வேத காமங்களை படிக்க மறுக்கப்பட்டனர். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து பெண்களின் நிலை வந்து கொஞ்சம் உயர்வாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து பின் வேத காலத்தில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பின் வேத காலத்தில் சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து உண்டாயிருக்கு. எந்த காலத்துலனா பின் வேத காலம். சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுது. அது என்னன்னா கணவன் இறந்தோட அவங்கள எரிக்கிற அந்த நெருப்பிலே வந்து மனைவியும் போய் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்க போய் எரிஞ்சு சாம்பலாயிடும் அப்படிங்கிறது தான் அந்த சதிங்கிற வழக்கம். அடுத்து இடைக்காலத்தில் சமூகத்தில் பெண்களின் நிலை மேலும் மோசமடைந்தது. சதி, குழந்தை திருமணங்கள், பெண் சிசு கொலை, அடிமைத்தனம் போன்ற சமூக தீமைகளால் அவை பாதிக்கப்பட்டனர். அதாவது இடைக்காலத்தில் வந்து சதி, குழந்தை திருமணங்கள், பெண் சிசு கொலை, அடிமைத்தனம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதி என்னும் பழக்கம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த சதி என்னும் பழக்கத்தை வந்து முகலாயர் ஆட்சியாளராக இருந்த அக்பர் வந்து அதை ஒழிக்க முயன்றார் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. விதவை மறுமணம் வந்து அரிதாகவே காணப்பட்டது. இந்தியாவில் சில பகுதிகளில் தேவதாசி முறை நடைமுறையில் இருந்தது. சில பகுதிகளில் தான் இந்தியாவில் வந்து தேவதாசி முறை நடைமுறை இருந்திருக்கு. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள ராஜபுத்திரர்களிடையே ஜவஹர் என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது. அதாவது சதி அப்படிங்கிற முறையை ஒழிக்க பாடுபட்டவரை அக்பரும் பாடுபட்டிருக்காரு. விதவை மறுமணம் வந்து கொஞ்சம் இடத்துல தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி தேவதாசி முறையும் கொஞ்சம் இடத்துல தான் காணப்பட்டது. ராஜபுத்திரர்களிடையே வந்து ஜவஹர் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு. இடைக்காலத்தில் விதவை நிலை வந்து பரிதாபமாக மாறியதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண் கல்விக்கு சிறிதளவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இடைக்காலத்தில் தான் வந்து இந்த மாதிரி பெண் அடிமைத்தனம், பெண் சிசு கொலை, விதவைகள் மறுமணத்தை வந்து தடை செய்தல், அப்புறம் ஜவஹர், அதுக்கப்புறம் வந்து சதி, தேவதாசி இந்த மாதிரி முறையெல்லாம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவஹர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர் என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகளும் மகள்களும் கூட்டாக தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொள்ளும் நடைமுறையை குறிப்பிடுகிறது. அதாவது ஜவஹர் அப்படின்னா இப்போ ராஜபுத்திர அரசர்கள் யாராவது போரில் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட மனைவிகள் அங்கே உள்ள பெண்கள் எல்லாமே பெருசாக ஒரு தீயை மூட்டி அதில் குதித்து இறந்துருவாங்க அப்படிங்கிறதான் அந்த நடைமுறை. இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு படத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொதுவாக பெண்களின் நிலை மோசமடைந்திருந்த போதிலும் ரசியா சுல்தானா, ராணி துர்காவதி, சாந்த் பிபி, நூர்ஜஹான், ஜஹனாரா, ஜீஜாபாய் மற்றும் மீராபாய் போன்ற சில விதிவிலக்குகளையும் காணலாம். அதாவது பெண்களின் நிலை வந்து ரொம்ப மோசமடைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ரசியா சுல்தானா, ராணி துர்காவதி, சாந்த் பிபி இவங்கெல்லாம் வந்து அதற்கு எதிராக நின்று போராடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இடைக்காலத்தில் பெண்களின் கல்வி முற்றிலும் புறக்கணிக்கப்படவில்லை. இருப்பினும் பெண்களுக்கென தனியாக பள்ளிகள் எதுவும் காணப்படவில்லை. பெண் கல்வி முறையாக இல்லை. பெண்கள் பொதுவாக குழந்தை பருவத்தில் பெற்றோரிடமிருந்து தாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டனர். ஆனால் செல்வந்தர்கள் தங்கள் மகள்களுக்கு வீட்டிலேயே பாடம் கற்பிக்க ஆசிரியர்களை நியமித்தனர். ராஜபுத்திர தலைவர்கள் மற்றும் ஜமீன்தார்களின் மகள்கள் இலக்கியம், தத்துவம் ஆகியவற்றை கற்றனர். அதாவது இடைக்காலத்தில்
பெண்கள் கல்வி வந்து முற்றிலும் புறக்கணிக்கப்படவில்லை. வீட்டிலே கூட அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா இப்போ கொஞ்சம் அரசராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் நியமித்து பாடம் கற்பிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜபுத்திர தலைவர்கள் அவங்களுக்கு இல்லை ஒரு ஜமீன்தார்களும் வந்து அவங்களோட மகள்களுக்கு வந்து இலக்கியம் தத்துவம் ஆகியவற்றை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆங்கிலேயர் காலத்தில் என்னன்னு பார்ப்போம். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆண் கல்வியறிவுடன் ஒப்பிடும்போது பெண் கல்வியறிவு மிக குறைவாகவே இருந்தது. அதாவது 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்து ஆண்கள் கல்வி கற்றவங்களோட ஒப்பிடும்போது பெண் கல்வி கற்றவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக சில சட்டங்களை சில பல்கலைக்கழகங்களாக கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். 1819ஆம் ஆண்டு கல்கத்தாவின் முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்தார். அதாவது யார் அமைச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜேஇடி பெதுன் என்பவர். அதாவது 1819ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்தனர். கல்கத்தாவில் கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்த ஜேஇடி பெதுன் என்பவரால் 1849ஆம் ஆண்டு பெதுன் பள்ளியை நிறுவினார். அதாவது ஜேஇடி பெதுன் என்பவர் வந்து ஒரு பெதுன் பள்ளியை வந்து நிறுவியிருக்காரு. ஆண்டுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து இது வந்து தமிழகத்தில் கல்வி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு யூனிட் 9ல் ஒரு டாபிக் வரும். அதில் இது வரும். இந்த பேரா வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது 1854ஆம் ஆண்டின் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வந்து எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1854 பெண் கல்விக்கு வந்து அது முக்கியத்துவம் அளித்திருக்கு. இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின். சார்லஸ் வுட் அறிக்கை எந்த ஆண்டு? 1854. அடுத்து 1882ஆம் ஆண்டில் இந்திய கல்வி ஹண்டர் குழு சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளியை ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைத்தது. அதாவது ஹண்டர் குழு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1882. இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின். சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வந்து 1854. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து மேலும் சிறுமிகளுக்கும் சிறப்பு உதவித்தொகை மற்றும் பரிசுகளை வழங்க பரிந்துரைத்தது. அதாவது ஹண்டர் குழு வந்து சிறுவர்களுக்கான கல்வி நிறுவனங்களையும் சிறுமிகளுக்கு வந்து உதவித்தொகையும் பரிசையும் வழங்க பரிந்துரைத்தது. அடுத்து இந்திய பெண்கள் 1880களில் பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கினர். இந்திய பெண்கள் வந்து எந்த ஆண்டு பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1880. அவர்கள் மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் பயிற்சி பெற்றனர். மேலும் அவர்கள் புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் எழுத தொடங்கினர். 1919இல் மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றியது. 1890களில் DK கார்வே என்பவர் பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவினார். அதாவது DK கார்வே அப்படிங்கிறவர் வந்து 1890 வந்து எங்கே ஏராளமான பள்ளிகளை நிறுவினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனாவில் வந்து ஏராளமான பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காரு. எதுக்காக பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக. அவர் வந்து ஒரு பேராசிரியர். இந்த DK கார்வே வந்து பண்டித ராமாபாய் ஆகியோர் கல்வியறிவின் மூலம் பெண்கள் விடுதலை பெற தீவிர முயற்சி எடுத்தது உண்மையிலேயே குறிப்பிடப்பட்டது. 1919இல் இந்திய மகளிர் பல்கலைக்கழக பேராசிரியர் DK கார்வேலால் தொடங்கப்பட்டது. இது பெண்களுக்கு கல்வி வழங்குவதில் சிறந்த நிறுவனமாக விளங்கியது. அதே ஆண்டில் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியும் டெல்லியில் தொடங்கப்பட்டது. இந்த பேரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1819ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கம் வந்து அமைக்கிறாங்க. அடுத்து கல்கத்தாவில் வந்து ஜேஇடி பெதுன் என்பவரால் 1849 வந்து பெதுன் பள்ளி வந்து அமைக்கப்படுது. அடுத்து சார்லஸ் வுட் அறிக்கை வந்து எந்த ஆண்டு கொண்டு வராங்கன்னா 1854. எதுக்காக பார்த்தீங்கன்னா பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம். அடுத்து 1882 வந்து இந்திய கல்விக்குழு அதாவது ஹண்டர் குழு கொண்டு வராங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி. இதன் மூலம் சிறுமிகளுக்கு வந்து சிறப்பு உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து அவங்கள படிக்கிறதுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கடுத்து 1880 தான் வந்து இந்திய பெண்கள் வந்து பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்குறாங்க. அவங்க வந்து மருத்துவராகவும் ஆசிரியராகவும் பயிற்சி பெறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1919 வந்து மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு வந்து செவிலியருக்கு பயிற்சி அளிக்குது.
1890 வந்து ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் தான் D.K. கார்வே. அவர் வந்து பூனாவில் வந்து ஏராளமான பள்ளிகளை வந்து நிறுவுறார். யாருக்கான பெண் பள்ளிகளை வந்து நிறுவினார். அடுத்து இவரோட தீவிர முயற்சினால் வந்து இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் வந்து அமைக்கப்படுது. யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா D.K. கார்வேலால். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1916. இது எல்லாமே எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஆண்டுன்னு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யார் யார் படுறா அப்படின்னு. அடுத்து முக்கிய சமூக தீமைகள். என்னென்ன சமூக தீமைகள்னு பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலை ஒரு சமூக தீமை. அடுத்து பெண் கருக்கொலை, வயிற்றிலே குழந்தை கருவில் இருக்கும் போதே கொள்வது. இன்னொன்று வந்து குழந்தை திருமணம். இதெல்லாம் வந்து முக்கிய சமூக தீமையா. அதுக்கப்புறம் சதி, அதுக்கப்புறம் தேவதாசி முறை, இதெல்லாம் வந்து முக்கிய சமூக தீமையாக வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். பெண் சிசு கொலை, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் இந்திய சமுதாயத்தை பாதித்த ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபுதனம், பஞ்சாப் மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் நடைமுறையில் இருந்தது. இது வந்து டிஎன்பிசியில் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெண் சிசு கொலை 19ஆம் நூற்றாண்டில் சமுதாயத்தை பாதித்த ஒரு மனிதாபிமானமற்ற நடைமுறை. கூற்று சரியா தவறா? அடுத்து இது வந்து ராஜபுதனம், பஞ்சாப் மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் நடைமுறையில் இருந்தது. கூற்று சரியா தவறா அப்படின்னு வச்சு கேட்டுருவாங்க, இல்லை கூற்று காரணத்திலையும் வச்சுருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் இந்த நடைமுறையை தடை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டது. அதாவது ஆங்கில ஆட்சியில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்த பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். 1795ஆம் ஆண்டின் வங்காள ஒழுங்காற்று சட்டம் 21, 1802ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் 1870ஆம் ஆண்டின் பெண் சிசு கொலை தடை சட்டம் ஆகிய சட்டங்களை நிறைவேற்றியது. இதுவும் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து பெண் சிசு கொலையை தடுக்க என்னென்ன சட்டங்கள் நிறைவேற்றினாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1795ஆம் ஆண்டு வங்காள ஒழுங்குமுறை சட்டம், 1802ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம், 1870ஆம் ஆண்டு பெண் சிசு கொலை தடை சட்டம். இந்த ஆண்டுகளை கொடுத்து தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கூட வைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பெண் சிசு கருக்கொலை. அதாவது பெண் சிசு கருக்கொலை என்பது ஜாதி, சமய, வர்க்கம் மற்றும் பிராந்திய எல்லைகளை கடந்து மற்றொரு மனிதாபிமானமற்ற நடைமுறையாகும். பெண் சிசு கொலை அல்லது பெண் கருக்கொலை எதுவாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றே. பெண் சிசு கருக்கொலை, கருவிலை பாலினம் அறிதல் ஆகியவற்றை தடை செய்வதற்கு மத்திய அரசு பல்வேறு சட்டங்களை வந்து நிறைவேற்றி இருக்கு. இப்போ வந்து பெண் சிசு கருவிலை கொள்றதுக்கு நிறைய சட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குழந்தை திருமணம். குழந்தை திருமணமானது நடைமுறையில் பெண்களுக்கு எதிரான மற்றொரு சமூக தீமையாகும். 1846ஆம் ஆண்டில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10 என இருந்தது. அதாவது 1846 வந்து பெண்களுக்கு திருமண வயது வந்து 10ன்னு வச்சுருந்துருக்காங்க. அடுத்து 1872 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 14ஆகவும் ஆண்டுக்கு 18ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது குழந்தை சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணுறது, அது வந்து 1846 வந்து 10 வயசாக வச்சுருக்காங்க பெண்களுக்கு. அதே வந்து 1872 வந்து 14 வயசாகவும் ஆண்களுக்கு வந்து 18 வயசாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 1930 மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் அர்பில்லால் சாரதா குழந்தைகள் திருமண மசோதா கொண்டு வரப்பட்டது. அதாவது 1930 வந்து சாரதா குழந்தை திருமண மசோதா வந்து கொண்டு வராங்க. இச்சட்டம் வந்து ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18வும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14ஆகவும் நிர்ணயிக்குது. எந்த சட்டப்பேரவையில் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ராய் சாஹிப் அர்பில்லால் சாரதா குழந்தை திருமண சட்டம் மசோதா. அங்கே வந்து ஆண்களுக்கு 18வும் பெண்களுக்கு 14ஆகவும் நிர்ணயிக்கிறாங்க. இதுவே பின்னாடி 1950 இந்து திருமண சட்டப்படி ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 21ஆகவும் பெண்களுக்கு 18ஆகவும் திருத்தப்பட்டிருக்கு. இந்த திருமண சட்டங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமண சட்டங்கள்லாம்
சின்ன வயசுல, அதாவது குழந்தை திருமணத்தை தடை செய்கிறதுக்காண்டி இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகள்களின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். அவர் பெண்ணிற்காக திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கு திருமண வயது 16 எனவும் நிர்ணயித்தார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா முகலாயர்களில் வந்து அக்பர் வந்து சதி அப்படிங்கிறத ஒழிக்க போராடி இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா அக்பர் குழந்தை திருமணத்தை தடை செய்கிறதுக்கு போராடி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்க மணமகள் அதாவது 2 பேருக்குமே சம்மதமா அப்படின்னு கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு பாருங்க. அப்போவே இதெல்லாம் நடைமுறையில் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சதி முன்னாடியே நம்ம பார்த்தோம். முகலாயர் காலத்தில் அக்பர் அதை ஒழிக்க பாடுபட்டிருக்காரு அப்படின்னு. இந்திய சமூகத்தில் நிலவிய மற்றொரு சமூக தீமை சதியாகும். குறிப்பாக ராஜபுத்திரர்களுக்கிடையே பழகம் காணப்பட்டது. சதி குறிப்பாக யாருக்கிட்ட காணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்களுக்கிடையே தான் காணப்பட்டிருக்கு. பெரும்பாலும் கணவனை இழந்த பெண்கள் உறவினர்களின் வற்புறுத்தலாலேயே சிதையில் அமர்ந்தனர். கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி தனது குறிப்புகளில் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர் என்றும் பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர் என்றும் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த யாருன்னா இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி அவரோட குறிப்பில் சொல்லியிருக்காரு. அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர் என்றும் பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சதி எனும் பழக்கம் வங்காளத்தின் பல பகுதிகளிலும் மேற்கிந்தியா மற்றும் தென்னிந்தியாவிலும் நடைமுறையில் இருந்தது. ஃபஸ்ட்டு சதி எங்கே காணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்களிடையே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்காளம் மேற்கிந்தியா தென்னிந்தியாவில் நடைமுறையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1811ஆம் ஆண்டில் ராஜாராம் மோகன் ராயின் சகோதரர் ஜெகன்மோகன் ராய் காலமானதால் அவருடன் அவரது மனைவியும் எரிக்கப்பட்டனர். அதாவது ராஜாராம் மோகன் ராயோட சகோதரர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ராய். அவர் இறந்துறாரு. அப்போ அவரோட மனைவியையும் சேர்த்து எரிச்சிடுறாங்க. இதை பார்த்த ராஜாராம் மோகன் ராய்க்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. இந்த கொடூரமான சட்டத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும், அதை ஒழிக்கணும்னு அவரே ஒரு சபதம் செய்கிறாரு. செஞ்சுட்டு அதை ஒழிக்க நிறைய போராட்டம் பண்ணுறாரு. இதன் மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் மேடைகளின் பேசுவதன் மூலமாகவும் அதை ஒழிக்க பாடுபட்டிருக்காரு. அதாவது சதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் இறந்தவுடன் மனைவியும் அவங்களோட சேர்ந்து அந்த நெருப்பில் குதித்து இறந்துடணும், அதான் சதி. இது ஃபஸ்ட்டு எங்கே காணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்களிடையே தான் காணப்பட்டிருக்கு. இதை பற்றி விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி 1420 அவரோட குறிப்பில் ஒரு வாசகம் சொல்லியிருப்பார், அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்த பழக்கம் வங்காளம் மேற்கிந்தியா தென்னிந்தியாவிலேயும் நடைமுறையில் இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 1811 ராஜாராம் மோகன் ராயோட சகோதரர் ஜெகன்மோகன் ராய் இறந்துடுறாரு. அப்போ அவரோட மனைவியும் அவரோட சேர்த்து கொள்ளுறாங்க. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. இதை நம்ம எப்படியாவது ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம், பத்திரிகைகள், மேடை பேச்சுகள் மூலமாக அதை ஒழிக்க பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் 1818 பல கட்டுரைகளை வெளியிட்டார். அதில் சதி எனும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை என்பதை குறிப்பிட்டார். சதி என்னும் சடங்கு இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்றும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை சிதைக்க செராம்பூர் சமய பரப்பு குழுக்களில் இந்த கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது. அதாவது சதி எனும் சடங்கு இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை அதை தவிர்க்கணும் அப்படின்னு செராம்பூர் சமய பரப்புகளில் இந்த கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழமையான இந்து பழக்கமான சதி ஒழிப்புக்கு எதிராக ராதாகாந்த் தேப் மற்றும் பவானி சரண் பானர்ஜி ஆகியோர் தங்களது கருத்துக்களை வெளியிட்டனர். அதாவது இந்த பழமையான இந்து பழக்கமான சதிக்கு எதிராக யார் யார் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகாந்த் தேப் மற்றும் பவானி சரண் பானர்ஜி, இவங்க 2 பேரும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து
வில்லியம் பெண்டிங் பிரபு குற்றவியல் நீதிமன்றங்களின் நீதிபதிகளால் சதி எனும் பழக்கம் ரத்து செய்யப்படுவது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதை கண்டார். அதாவது முன்னாடியே சொன்னேன், சதி எனும் பழக்கத்தை ஒழிச்சவர் இயற்றப்பட்ட ராஜாராம் மோகன் ராயில் தான் வந்து சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1829 நம்ம ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் செகண்ட் பேஜ்லேயும் பார்த்துருப்போம். அதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அந்த சட்டத்தை இயற்றியவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு தான். அதை தான் சொல்லியிருக்காங்க. இதில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எனவே அவர் டிசம்பர் 4, 1829 விதிமுறை 17 என்ற சட்டத்தை நிறைவேற்றினார். அதாவது இச்சட்டத்தின் மூலம் சதியில் ஈடுபடுவது அல்லது எரித்தல் அல்லது இந்து விதவைகளை உயிருடன் புதைத்தல் ஆகியவை சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்படக்கூடியவை எனவும் அறிவித்தார். சதி என்ற சட்டம் வந்து 1829 ஒழிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. காரணமாக இருந்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். அதோட சட்டம் வந்து விதிமுறை 17 எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4, 1829. இதை மட்டும் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அப்படியே மண்டையில் ஏற்றி வச்சுக்கோங்க போதும். எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா மண்டை குழம்பிடும். அடுத்து தேவதாசி முறை. இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தோம், பெண் சிசு கொலை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கருவிலே பெண்களை கொலை செய்கிறத பார்த்துருக்கோம். அதாவது கருவிலே பெண் சிசு கொலை, அப்புறம் குழந்தை திருமணம், சதி பார்த்தோம். இப்போ வந்து தேவதாசி முறை வந்து பார்க்க போகிறோம். தேவதாசி அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருதம் அல்லது தேவர் அடியால் தமிழ் என்ற வார்த்தையின் பொருள். தேவதாசி அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல், தேவர் அடியால் அப்படிங்கிறது தமிழ் பொருள். அதாவது இதன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளின் சேவகர் என்பதாகும். பெண் குழந்தையை கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அவர்கள் கோயிலை கவனித்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் பரதநாட்டியம் மற்றும் பிற பாரம்பரிய இந்திய கலைகளையும் கற்றுக்கொண்டனர். அதாவது தேவதாசி முறைனா ஒன்றும் இல்லை, பெண் குழந்தைகளை வந்து கோயிலில் வந்து ஒப்படைச்சிருவாங்க இவங்க வந்து அந்த கோயிலுக்கு அப்படின்னு. அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறது மற்ற வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கடவுளின் சேவகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிற்காலங்களில் அது வந்து ரொம்ப மோசமாக அவங்கள வந்து அவமானப்படுத்தப்பட்டு அவங்களோட கண்ணியம் சுயமரியாதை இதெல்லாம் கெடுற மாதிரி நடந்துருச்சு. இதை ஒழிக்க பாடுபட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை தான் சேர்ந்தவர். இந்த கொடுமையான தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பத்தி கொண்டார். தேவதாசி முறையை வந்து ஒழிக்க பாடுபட்டவர் ஒருவர் வந்து முத்துலட்சுமி அம்மையார். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவதாசி முறைக்கு எதிரான அவரது போராட்டத்தை பாராட்டும் வகையில் 1929 அவை சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். அதாவது சென்னை சட்டமன்ற உறுப்பினராக வந்து பரிந்துரைக்கப்படுறாரு. பெரியார் ஈவேரா தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டார். 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இம்மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். அதாவது தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்கு ஒரு மசோதா ஏற்றாங்க 1929. அதை சட்டமன்றத்தில் ஏற்றுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 வந்து ஏற்றுக்கிறாங்க. அடுத்து தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அப்புறம் மித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி, பெரியார், திருவிக்கா. இவங்களாம் வந்து இந்த தேவதாசி முறை வரைக்கும் அவங்களும் போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1930. தேவதாசி முறைனா பெண்களை வந்து கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடனாக கொடுத்துட்றாங்க. பிற்காலத்தில் வந்து அது ரொம்ப மோசமாக நடத்துறதுனால அதை ஒழிக்க வந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து சட்டம் கொண்டு வர்றாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1929. அதுக்கு துணையாக இருந்தவர் வந்து பெரியார். அந்த சட்டம் வந்து எப்போ நிறைவேறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1930 வந்து நிறைவேறிச்சு. இதுக்கு இன்னொருத்தரும் போராடிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மேலும் வேறு யார் போராடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி, பெரியார், திருவிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து போராடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் 9, 1947 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். அதாவது மதராஸ் தேவதாசி சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து அக்டோபர் 9, 1947 வந்து நிறைவேற்றியிருக்காங்க. மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன்
இந்திய கோயில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்ட விரோதம் எனவும் அறிவித்தது. அதாவது மதராஸ் தேவதாஸ் சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவதாசியாக அறிவிக்கப்பட்டாங்களா அந்த பெண்கள்லாம் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்களுக்கு இந்திய பெண்களை வந்து தானமாக கொடுக்கறது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து சமூகத்தில் நிலவிய தீமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. என்னென்னு பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலை, குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறை ஒழிப்பு. அடுத்து சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு என்னன்னு பார்ப்போம். சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு 19ஆம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியில் பல சமூக சீர்திருத்தவாதிகள் மற்றும் சீர்திருத்த இயக்கங்கள் பெண்களுக்கு கல்வி அளிப்பது, அவர்களின் திருமண வயதை உயர்த்துவது, விதவைகளை பராமரிப்பது, அதே போன்று சாதி முறையினை இறுக்கமான தன்மையை நீக்குவது மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சமத்துவ நிலைக்கு உயர்த்துதல் ஆகியவற்றின் மூலம் பெண்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்க முயன்றது. இவ்வியக்கங்களை வழிநடத்திய சீர்திருத்தவாதிகளே நவீன இந்தியாவின் முன்னோடிகள் ஆவார். அதாவது சீர்திருத்த இயக்கங்களை வழிநடத்துகிறாங்களா அவங்கள தான் வந்து நவீன இந்தியாவின் முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். அவர் தான் சதியை ஒழிக்க பாடுபட்டவர். இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களை வந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராஜாராம் மோகன் ராய்க்கு இன்னொரு பேர் இருக்குது, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருக்குது. ராஜாராம் மோகன் ராய் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. நோட் பண்ணி வச்சுக்காங்க. இந்தியாவில் காணப்பட்ட சமூக அடக்குமுறைகளை சீர்திருத்த முயன்ற பிரிட்டிஷாரின் முயற்சியை ஆதரித்த சில அறிவார்ந்த இந்தியர்கள் இருந்தனர். அவர்களின் மிக முக்கியமானவர் ராஜாராம் மோகன் ராய் ஆவார். இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடியான ராஜாராம் மோகன் ராய் தனது உடன் பிறந்த சகோதரரின் வாழ்க்கையில் இந்த நடைமுறையை கண்ட பின்னர் சாதிகளுக்கு அப்பால் சதியெடுப்பு போராளியானார். அதாவது இப்போ முன்னாடியே பார்த்துருப்போம், ராஜாராம் மோகன் ராயோட அண்ணன் ஜெகன்மோகன் ராய் வந்து இறந்துருவார். அவங்க மனைவியே அவரோட கொன்றுவாங்க. அதை பார்த்து தான் அவர் வந்து சதியை ஒழிக்க வந்து போராடுறாரு. அப்படின்னு மனித தன்மையற்ற தீய பழக்கத்திற்கு எதிரான இயக்கத்தை தொடங்கினார். இரக்கமற்ற கொடிய பழக்கத்தினால் பாதிக்கப்பட்ட ராஜாராம் மோகன் ராய் தலைமையிலான இயக்கத்தின் செல்வாக்கினால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த செயலை குற்றம் சார்ந்த கொலை என்று அறிவித்தது. அதாவது சதி அப்படிங்கிற பழக்கத்தை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க பண்ணால் குற்றம் சார்ந்த கொலை என்று அறிவித்து 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறுதலை தண்டனைக்குரிய குற்றம் என வில்லியம் பென்னிங் பிரபு அறிவித்தார். இந்த தடை செயலுக்கு உதவியதற்காக ராஜாராம் மோகன் ராய் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். அதாவது ராஜாராம் மோகன் ராய் தான் சதியை ஒழிக்க வந்து முக்கியமாக காரணமாக இருந்திருப்பார். அதுக்கு சட்டம் இயற்றினவர் வந்து வில்லியம் பென்னிங் பிரபு இதுதான் இயற்றியிருப்பார். அந்த செயலை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா குற்றம் சார்ந்த கொலை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அதான் வந்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்த சீர்திருத்தவாதி பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அதாவது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். 1856 விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்தவர் இவர் தான். இவர் வந்து பெண் கல்வி, விதவை மறுமணம், பலதார மனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு வந்து பாடுபட்டிருப்பார். வங்காளத்தில் வந்து ஒரு இயக்கத்தை கொண்டு வந்திருப்பார். 1856 இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்திற்கு அவர் பல மனுக்களை சமர்ப்பித்தார். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அவரது மகன் நாராயணச்சந்திரா ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டார். இவரோட பையன் வந்து நாராயணச்சந்திரா, அவர் வந்து ஒரு விதவை பெண்ணை வந்து திருமணம் செஞ்சிருப்பார். வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்காளத்தில் நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி மற்றும் பர்தவான் ஆகிய மாவட்டங்களில் பல பெண் பள்ளிகளை நிறுவினார். வித்யாசாகர் வந்து என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1856 வந்து விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்திருப்பார்.
இவரோட பையன் நாராயணச்சந்திரா வந்து ஒரு விதவை பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுருப்பார். அதுவும் இல்லாமல் பல பெண்கள் படிக்கிறதுக்காக பள்ளிகளை வந்து நிறுவியிருப்பார். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி மற்றும் பர்தவான் ஆகிய இடங்களில் வந்து நிறுவியிருப்பார். அடுத்து கன்கூரி வீரசேலிங்கம் பந்த்லு தென்னிந்தியாவின் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி ஆவார். இவர் வந்து மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப போராளி. தென்னிந்தியாவில் முன்னாடி பார்த்தவங்க வந்து வட இந்தியா, வங்காளம், ராஜாராம் மோகன் ராய் வங்காளத்தில் தான் இருந்திருப்பார். மேலும் அவர் 1874 தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார். விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வி ஆகியவற்றை சமூக சீர்திருத்தத்திற்கான தனது திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக கொண்டார். இவரும் வந்து விதவைகள் மறுமணம் செய்யணும், பெண்கள் வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிறத வந்து குறிக்கோளாக கொண்டிருப்பார். அடுத்து எம்ஜி ரானடே மற்றும் பிஎம் மலபாரி ஆகியோர் பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை தொடங்கினர். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் எங்கே தொடங்கியிருப்பாருன்னு பார்த்தோன்னா வங்காளத்தில். இந்த கன்கூரி வீரசேலிங்கம் வந்து தென்னிந்தியாவில். இவங்க 2 பேரும் எங்கே தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில். 1869ஆம் ஆண்டில் ரானடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவித்ததுடன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். 1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கினார். அது சமூக சீர்திருத்தத்திற்கான ஓய்வுற்ற நிறுவனமாக இருந்தது. ஒரு பத்திரிகையாளரான பிஎம் மலபாரி 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கினார். இந்த பிஎம் மலபாரி அப்படிங்கிறவர் ஒரு பத்திரிகையாளர். இவர் வந்து 1884 வந்து குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக வந்து ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. இவர் வந்து துண்டு பிரசுகளை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த எம்ஜி ரானடே, பிஎம் மலபாரி 2 பேருமே வந்து பெண் கல்வி, விதவை மறுமணம், குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டிருக்காங்க. அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் காந்தியின் குருவாக கருதப்பட்டவர். காந்தியோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபாலகிருஷ்ண கோகலே தான். இவர் வந்து 1905ஆம் ஆண்டில் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினார். கல்வி, தொடக்க கல்வி, பெண் கல்வி மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் மேம்பாடு ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து பெண் கல்விக்கு பல பெரிய சமூக சீர்திருத்தங்கள் வழிவகுத்ததோடு சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் பங்கேற்கவும் வழிவகுத்தது. கோபாலகிருஷ்ணே வந்து காந்தியோட அரசியல் குரு. இவர் வந்து 1905 வந்து பணியாளர் சங்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. இவரும் பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு கல்வி ஆகியவற்றுக்காக போராடியிருக்கான்னு சொல்கிறாங்க. அடுத்து பெரியார் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி. இவரை பற்றி நம்ம நிறையா பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பெண் சீர்திருத்தவாதிகள், அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது இந்திய தேசிய இயக்கத்தில். அதே மாதிரி யூனிட் 8லேயும் இருக்குது. யூனிட் 9லேயும் இருந்து இந்த லெசன் வந்து கவர் ஆகுது. யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 3லேயுமே இந்த லெசன் வந்து கவர் ஆகுது. பெரும்பாலான சீர்திருத்த இயக்கங்களான பிரம்ம சமாஜம் 1828 யார் கொண்டு வந்திருப்பான்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்து வந்து பிரார்த்தனை சமாஜம் 1867 யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா டாக்டர் ஆத்மராம் பாண்டுங் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஆரிய சமாஜம் 1875 யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில். போன்றவை ஆண் சீர்திருத்தவாதிகளால் வழிநடத்தப்பட்டன. பக்கத்திலே எழுதி வச்சுக்கோங்க. பிரம்ம சமாஜனத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனா சமாஜம் 1867 டாக்டர் ஆத்மராம் பாண்டு. ஆரிய சமாஜம் 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி. 3மே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கள் பெண்கள் சுதந்திரம் மற்றும் வளர்ச்சியில் ஒரு எல்லையை நிர்ணயித்தனர். பண்டித ரமாபாய், ருக்மாபாய் மற்றும் தாராபாய் ஹிண்டே போன்ற பெண் சீர்திருத்தவாதிகள் மேலும் அதை விரிவுபடுத்த முயன்றனர். 1889 இந்து விதவைகளுக்கான சாரதா சதன் கட்டளில்லம் எனும் அமைப்பை பண்டித ரமாபாய் பம்பாயில் தொடங்கினார். அதாவது சாரதா சதன் கட்டளில்லம் வந்து யார் தொடங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1889 பண்டித ரமாபாய் வந்து தொடங்கியிருப்பார். எங்கே தொடங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில். பின்னர் அது வந்து பூனாவுக்கு மாற்றப்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு பம்பாயில் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் பூனாவுக்கு மாற்றப்பட்டது. அவரது முயற்சிகளாலே மகத்தானது இந்தியாவில் விதவைகளுக்கு முதலில் கல்வி புகட்ட மேற்கொண்ட நடவடிக்கை. அதாவது விதவைகளுக்கு கல்வி புகட்டணும் அப்படின்னு சொல்லி முதலில் யார் நடவடிக்கை மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித ராமாபாய். மேலும் சென்னையில் பிரம்மஞான சபை, அதாவது தியோசோபிக்கல் சங்கம், டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையாரால் ஐரோப்பாவிலிருந்து வருகை தந்து அவற்றில் இணைந்தது. அதாவது பிரம்ம ஞான சபை யாருன்னா டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார்லாம் வந்து தொடங்கியிருப்பாங்க. இச்சங்கம் பொது சமூக சீர்திருத்த திட்டத்தை உருவாக்கியது. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், ஆரிய சமாஜம், அதோடு இதுவும் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சமாஜம்னா பிரம்ம ஞான சபை. இதுவும் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1875 தான் வந்து இந்த பிரம்ம ஞான சபையும் தொடங்கியிருப்பாங்க. யாருன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதி டாக்டர் எஸ் தர்மாம்பாள் ஆவார். அவர் விதவை மறுமண சட்டத்தை செயல்படுத்துவதிலும் பெண் கல்வியிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார். சீர்திருத்தவாதியான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்து தேவதாசி முறைக்கு எதிராக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் குரல் எழுப்பினார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து தேவதாசி முறைக்கு பாடுபட்டார்னு முன்னாடி பார்த்துருப்போம். சாரதா சட்டம் இயற்றியிருப்பாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1930. 1929 சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1930 வந்து அது சட்டமாக இருக்கும். பெரியார் அதுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருப்பார். ஒரு ரீகேப் மாதிரி. அடுத்து அம்மையார் அவர்களது நினைவாக தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஆமாம், தமிழக அரசு வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை வந்து வழங்கியிருக்கு. இதை வந்து இப்போ வேறவா மாற்றிருக்காங்க. அது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சமூக நலத்திட்டம் மூலமும் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இவ்வாறாக தங்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பெண் சீர்திருத்தவாதிகளும் பெரும் பங்காற்றினர். அதாவது பெண் சீர்திருத்தவாதிகள் வந்து பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டிருக்காங்க. யார் யார் பாடுபட்டிருக்காங்க? அதாவது வடக்கில், அதாவது வடக்கு தெற்கு. வடக்கில் வந்து ராமாபாய் அவங்க பாடுபட்டிருப்பாங்க. தெற்கில் வந்து முத்துலட்சுமி நெட்டி, தர்மாம்பாள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்களாம் வந்து போராடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தங்களின் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களுக்கு சங்கம் நிறுவப்படுவதன் அவசியத்தை புகழ்பெற்ற பெண்கள் உணர்ந்தனர். அதன் விளைவாக இந்தியாவில் இந்திய தேசிய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம் மற்றும் அகில இந்திய பெண்கள் மாநாடு போன்ற 3 பெரிய அமைப்புகள் நிறுவப்பட்டது. அடுத்து விடுதலை இயக்கத்தில் வந்து பெண்கள் எப்படி போராடினாங்க அப்படின்னு பார்ப்போம். தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்கள் பல்வேறு வகைகளில் முக்கிய பங்காற்றினர். சிவகங்கையில் வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக வீர தீரமாக போரிட்டு சிவகங்கையை தனது ஆட்சியை மீட்டெடுத்தார். அடுத்து 1857 ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்தில் பேகம் ஹஸ்ரத் மஹால், ஜான்சி ராணி லட்சுமிபாய் போன்றோர் ஆயுதமேந்தி போராடினர். அதாவது விடுதலை இயக்கத்தில் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் தான். அவர் வந்து தன் கணவரை கொண்டு அவங்களோட போரிட்டு சிவகங்கையை மீட்டிருப்பார். அடுத்து 1957 வந்து பெரும்புரட்சியில் வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால், அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய் 2 பேருமே போராடியிருக்காங்க. அடுத்து அவ்வளோதான். சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் வந்து என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. சுதந்திர இந்தியாவில் பெண்கள். சுதந்திர இந்தியாவில் பெண்கள் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் பெண்கள் தற்போது கல்வி, அரசியல், மருத்துவம், கலாச்சாரம், சேவை துறைகள், அரசியல், தொழில்நுட்பம் அனைத்து துறைகளையுமே வந்துட்டாங்க. பெண்கள் வந்து எல்லா துறையிலையுமே முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14, அதாவது அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 14 சம வாய்ப்பு மற்றும் சமவேலைக்கு சம ஊதியம் என உத்தரவாதம் அளிக்கிறது. அதாவது பிரிவு 14 வந்து சம வாய்ப்பு, சமவெளிக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது வந்து உத்தரவாதம் அளிக்குது. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் தேசிய கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 கீழ் நிறைவேற்றப்பட்டது. புதிதாக தொடங்கப்பட்ட மகிழா சமக்ஷ்யா என்னும் திட்டமானது பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. அதாவது இந்த புதிதாக என்ன திட்டம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மகிழா சமக்ஷ்யா அப்படிங்கிற திட்டம் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுல முக்கிய கவனம் செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து 33% வந்து இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஜனவரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு.
பெண்களுக்காக தேசிய ஆணையம் வந்து எந்த ஆண்டுனா 1992 ஜனவரியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு எதிரான அநீதிகள் மற்றும் உரிமைகள் மதிப்பு குறித்து தனிப்பட்ட புகார்கள் தலையிடுவது மூலம் இது முக்கிய பணிகள் ஆகும். பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுது, அப்புறம் அவங்களுக்கு எதிரான அநீதிகள் நடக்குதுல்ல, அதெல்லாம் விசாரிக்கிறது இதோட முக்கிய பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெண்களுக்கான முக்கிய சட்டங்கள் என்னன்னு பார்ப்போம். வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21/1804 வந்து பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டது. ஒழுங்குமுறை 17/1829 சதி எனும் பழக்கம் சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது. ஒழுங்குமுறை சட்டம் அதாவது சதி ஒழிப்பு யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. யாருடைய முயற்சினான்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அதாவது விதவைகள் மறுமண சட்டம் 1856 விதவைகளை மறுமணம் செய்ய அனுமதிக்குது. யார் கொண்டு வந்து முயற்சியால் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்து உள்நாட்டு திருமண சட்டம் 1872 குழந்தை திருமணம் தடை செஞ்சுருக்காங்க. சாரதா சட்டம் 1930 சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயது வந்து உயர்த்தப்பட்டிருக்கும். இந்த 1930 இன்னொரு சட்டமும் ஒழிச்சிருப்பாங்க, தேவதாசி முறையை வந்து ஒழிச்சிருப்பாங்க. அதாவது தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 வந்து தேவதாசி முறை ஒழித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் மெயினாக என்ன மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவதாசியாக அறிவிச்சிருப்பாங்களா அந்த பெண்கள்லாம் வந்து திருமணம் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தேவதாசி முறை ஒழிப்பு, சதி ஒழிப்பு, வேலு நாச்சியார், அப்புறம் முத்துலட்சுமி அம்மையார், ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் இவங்களாம் வந்து எப்படி பெண் சிசு கொலை இதெல்லாம் பெண்களுக்காக பாடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். டோட்டலாக இந்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து முற்காலத்தில் எப்படி மதிக்கப்பட்டாங்க, இடைக்காலத்தில் அவங்களின் நிலை எப்படி மாற்றப்பட்டுச்சு, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கான சட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, அதுக்காக பாடுபட்டவங்க யார் அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட ஓவர்வியூ. அது மாதிரி ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ புக் பேக் பார்ப்போம் வாங்க. டேஸ் சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மனித சமூகம்தான். தனக்கும் வெளியிலிருந்தும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தேவதாசி முறை ஒழிக்க வந்து பாடுபட்டிருப்பாங்க. இவங்களோட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் பாடுபட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்கள பேரில் வந்து தமிழக அரசு வந்து சட்டங்களை இயற்றியிருக்கு. சதி நடைமுறை சட்டம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. யார் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதுக்கு காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து பிஎம் மலபாரி என்பவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். பிஎம் மலபாரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். அஞ்சாவது பின் வருவனவற்றில் எது எவை சீர்திருத்த இயக்கங்கள்? பிரம்ம சமாஜானம் சீர்திருத்த இயக்கம் தான், பிரார்த்தனை சமாஜனம் சீர்திருத்த இயக்கம் தான், ஆரிய சமாஜனம் சீர்திருத்த இயக்கம். மேற்கொண்ட அனைத்தும். பிரம்ம சமாஜம் 1828 டாக்டர் ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜம் 1867 டாக்டர் ஆத்மராம் பாண்டு. ஆரிய சமாஜம் 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1849 ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. 1882 சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் குழு, இந்திய கல்விக்குழு. ஹண்டர் குழு தான் வந்து இந்த பரிந்துரையை பரிந்துரைக்கும். டிஎன்பிசி கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை எதுவாக நியமித்ததுன்னா 14 வயது. சாரதா குழந்தை திருமண மசோதா வந்து 1930 குழந்தைகளுக்கான திருமண வயதை வந்து 14ஆக வந்து நிர்ணயித்தது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1919 கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். பெண் சிறார் சங்கம். பெண் சிறார் சங்கம் தான் 1819 கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது. சிவகங்கையைச் சேர்ந்த டேஸ் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். இந்திய ஊழியர் சங்கத்தை
நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. காந்திஜியோட அரசியல் குழு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1905. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் யாருன்னு தெரியும், பெரியார் தான். வன்கூரி வீரசேலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னு பண்ணால் விவேகவர்தினி. விவேகவர்தினி தான் அந்த பத்திரிகையோட பெயர். அடுத்து பிரம்மஞான சபை யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். எப்போ பார்த்தீங்கன்னா 1875. சாரதா சதன் அதான் பண்டிதர் ரமாபாய் சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு கற்றல் இல்லத்தை பம்பாயில் தொடங்கியிருப்பாங்க. அது பின்னாடி பூனேயில் மாற்றப்பட்டிருக்கும். உட்ஸ் கல்வி அறிக்கை, சார்லஸ் உட் கல்வி அறிக்கை 1854. நிக்கோலா கொண்டி அது இத்தாலிய பயணி. இவர் எதை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதி ஒழிப்பை பற்றி, சதி அப்படிங்கிறத பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருப்பார். வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு சமூக தீமை. அடுத்து சரியா தவறா? ரிக் வேத காலத்தில் பெண்கள் கௌரவிக்கப்பட்டன. கரெக்ட். தேவதாசி முறை ஒரு சமூக தீமை, இதுவும் கரெக்டு. இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். கரெக்டு தான். நவீன இந்தியாவின் விடிவெளி அப்படின்னு கூட இவர் சொல்லுவாங்க. அடுத்து பெண்களுக்கான 23% இடஒதுக்கீடு என்பது பெண்களின் சமூக அரசியல் நிலையை மேம்படுத்துவதை குறிக்கிறது. தப்பு. 33% இடஒதுக்கீடு. 1930ஆம் ஆண்டு சாரதா சட்டம் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்தியது. கரெக்டு. அதாவது சிறுவர்களுக்கு 14, சிறுமிகள் பெண்களுக்கு 14, ஆண்களுக்கு 18 உயர்த்தியது. அடுத்து சரியான இணை மகளிர் பல்கலைக்கழகம், பேராசிரியர் DK கார்வே. நீதிபதி ராணடே, ஆரிய சமாஜம். விதவை மறுமண சட்டம் 1885, ராணி லட்சுமிபாய், டெல்லி. இதில் சரியான இணை ஃபஸ்ட்டு உள்ளதான். மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் பேராசிரியர் DK கார்வே தான். நீதிபதி ராணடே தப்பு. இவர் பிரார்த்தனை சமாஜனை தான் கொண்டு வந்திருப்பார். விதவை மறுமண சட்டம் 1856. அடுத்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறை, விதவை மறுமணம். விதவை மறுமணம் தான் மாறுபட்ட ஒன்று. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். பேகம் ஹஸ்ரத் மஹால், ராணி லட்சுமிபாய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதமேந்தி கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். சரி. தமிழ்நாட்டில் சிவகங்கையை சேர்ந்த வேலு நாச்சியார் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடினார். இதுவும் சரி. கூற்று 1, 2 இரண்டுமே சரி. ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரி. அடுத்து கொஸ்டின் ஆன்சர் தான் தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த லெசனில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் லெசன் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.